எல்லாத்துக்கும் வணக்கங்க. எலுமிச்சை சாகுபடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள நம்ம ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு வழங்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நடவு, பராமரிப்பு, பூச்சி நோய் தாக்குதல் இத பத்தின விஷயங்கள்லாம் நாம பேசியிருக்கோம். அது சம்மந்தமான வீடியோ இந்த லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். நீங்க அத ஒரு வாட்டி பாருங்க. இந்த உரங்கள், நுண்ணூட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நம்ம போன பகுதியிலேங்க இந்த உயிர் பூஞ்சைக்கொல்லிகள் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் இயற்கை வேளாண்மையில அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்கள் கொடுத்துருந்தேங்க. இந்த மாதிரி ஒரு பயோ ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாலை 4 மணிக்கு மேலே வந்து தெளிக்கணுங்க. அதை தரைவழி கொடுக்குறீங்களோ அல்லது தெளிக்கிறீங்களோ அது வந்து 4 மணிக்கு மேலே செய்யுங்க. ஏன்னா இதனோட வெப்பம் அப்போ தான் வந்து தனியும். நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெப்பம் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே அப்படியே நம்ம பொழுது இறங்குற நேரத்தில் கம்மியாகிட்டே வருங்க. இந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கும்போது அந்த உயிர் பூஞ்சைக்கொல்லிகள் வந்து அதனோட செயல்திறனை வந்து பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. நம்ம வெயில் டைம் அடித்தோம்னா இந்த உயிர் பூஞ்சாங்கள் இதெல்லாம் வந்து செயலிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் 4 மணிக்கு மேலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எந்த ஒரு ரசாயன முறைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தின பொருட்கள், குறிப்பாக அந்த ஸ்ப்ரேயர், அப்புறம் வந்து இந்த ட்ரம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மருந்து கலக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு பொருட்களை வச்சு இந்த பயோ ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது இந்த இயற்கை முறையில் தயாரித்த கரைசல்களும் சரி, இந்த மாதிரி பயோ ப்ராடக்ட்ஸும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி ரசாயனம் கலந்த ஒரு பொருளை வந்து எப்போவுமே பயன்படுத்தாதீங்க. தனியாக ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் ஆட்களை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்க வெளியாட்கள் வந்து அவங்களோட ஸ்ப்ரேயர் கொண்டு வந்து பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா அவங்க வேறு தோட்டத்தில் என்ன மாதிரி பயன்படுத்தினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒன்று தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. சந்தையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500, 4000 ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல பவர் ஸ்ப்ரேயர் வந்து கிடைக்குங்க. அது தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம ஒரு லாபகரமாக செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சுட்டு வரோம். அதில் வந்து இந்த சின்ன தவறை நம்ம செஞ்சிட்டோம்னா பழையனை வந்து முழுசாக நம்ம பார்க்க முடியாதுங்க. அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த பொருட்களை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. இன்றைய பகுதியில் நம்ம ஊட்டச்சத்துக்கள் சம்மந்தமாக பார்க்குறோங்க. இதில் எலுமிச்சை மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே பட்டியலிட்டுருக்குறேங்க. இது இந்த எலுமிச்சை மரத்துக்கு மட்டுமே சம்மந்தப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு மரம் வந்து பூ பூத்து நம்மளுக்கு காய் கொடுத்து பழமாக வருதோ அது எல்லா மரத்துக்குமே இது வந்து பொருந்துங்க. இது மற்ற சிறுகால பயிர்கள் அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்குங்க நம்ம வாய்க்கால் தண்ணி வரும்போது எல்லாருமே நடவு நடுவாங்க. இந்த நெல் விவசாயம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடவு நட்டதுக்கப்புறம் யூரியா போடுவாங்க. அது யூரியா என்ன வகையில் ஹெல்ப் பண்ணுதுன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதாவது அந்த இலைகள் தாவரம் வந்து நல்லா இலைகளை நல்லா உற்பத்தி பண்ணி வர்றதுக்கு நைட்ரஜன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க டிஏபி வாங்கிட்டு வந்து வீசுவாங்க. இது ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து டிஏபியில் வந்து கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. இது இந்த வேர் வளர்ச்சிக்கும் எதிர்ப்பு தன்மை, அதாவது ஒரு தாவரங்கள் வளர்ந்து ஒரு மரமாக வளர்ந்து கொஞ்சம் எதிர்ப்பு தன்மை காமிக்கிறதுக்கு வந்து இந்த பாஸ்பரஸ் உதவுங்க. அதே மாதிரி பொட்டாசியம் கடைசியாக அந்த தூர் வந்ததுக்கப்புறம் அந்த நெல்மணி வந்ததுக்கப்புறம் பொட்டாஷ் போடுவாங்க. ஏன்னா அது இந்த நெல்லை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஊக்கமாக கொண்டு வரதுக்கு இந்த பொட்டாஷ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷமாக மூட்டையாக வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நம்ம தலையில் முதுகில் நம்ம மூட்டையை வச்சது இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் இறக்கி வைக்க முடியல. நம்ம முதுகு குனிஞ்சு தான் இருக்குது. அவங்க நேராக நிமிர்ந்து தான் போயிட்டுருக்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, அந்த கம்பெனிக்காரங்கெல்லாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இயற்கை முறையில் வந்து எப்படி இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பட்டியலிட்டுருக்குறேங்க. இது இப்போ முதன்மை நிலைங்கிறது இந்த 3 தான் மெயினாக. அதுக்கப்புறம் கால்சியம், மெக்னீசியம் இது மாதிரி சத்துக்களும் தேவை. அதே மாதிரி 2ஆம் நிலை இது வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் வளர்ச்சி நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக 2ஆம் நிலை சத்துக்கள். இதில் போரான்ங்கிறது ஒரு முக்கியமான இதுங்க. மற்ற 2ஆம் நிலை சத்துக்களும் முக்கியம். இப்போ இயற்கை நம்மளுக்கு கொடுக்குற உரங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எருன்னு சொல்லுவோம், மாட்டு சாணம், அதன் மூலிமா வந்து
எரு நம்ம இது பண்ணுறது, காஞ்ச குப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆட்டினோட புழக்கை, அப்புறம் வந்து கோழி குப்பை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேன்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க, எரு. இது 3மே நம்ம பயன்படுத்தலாங்க. இது 3மே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம பயன்படுத்தலாம். இதில் அனைத்து விதமான முதல்நிலை சத்துக்களும், 2ஆம் நிலை சத்துக்களும் இதுலேயும் இருக்குங்க. இதில் ஒரு சின்ன இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த கலப்பின பசுக்கள் மூலிமா வர சாணங்களில் அந்த சத்துக்கள் கரெக்டான அளவில் இருக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால தான் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறவங்க எல்லாருமே வந்து நாட்டு மாடு வச்சு அதனோட எருவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முன்னோர்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போ வந்து விவசாயம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த கலப்பின பசுங்களோட எருக்களை போடுறதுனால அதனோட முழு பயன் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகம் தாங்க. ஸோ அதனால் கலப்பின பசுங்கள் மூலிமா வர எருக்களை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அளவை சேர்த்தி கொடுக்க வேண்டியது வரும். இன்றைக்கி வந்து நாம் விசாரித்தது, பக்கத்தில் விசாரித்தது வந்து நாட்டு மாடோட எரு வந்து டிராக்டர் வந்து ஒரு 3000 ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அதே வந்து கலப்பின மாடுகள் அப்படிங்கும்போது ஒரு 2000 வருதுங்க. ஆனால் நீங்கள் 2 டிராக்டர் போடும்போது 4000 ஆகிடும். ஆனால் அதே வந்து நீங்கள் நாட்டு மாடு வச்சுருக்கீங்க அல்லது பக்கத்தில் யாராவது வந்து குப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் பயன்படுத்தும்போது அதனோட முழு பயனை நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. அதே சமயம் இந்த முதல் நிலை, 2ஆம் நிலை சத்துக்கள் அனைத்துமே புண்ணாக்கு வகைகள். இதில் வேப்ப புண்ணாக்கு, புங்கன் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, அப்புறம் வந்து இந்த கொட்டமுத்து புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, ஆமணக்கு. இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்குதுங்க. அதனால தான் நம்ம உரங்கள் நம்ம மரத்துக்கு இயற்கையாக வைக்கும்போது, இந்த எருக்கள் வைக்கும்போது இந்த புண்ணாக்கு வகையிலையும் கலந்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது காரணம் இதுதாங்க. இந்த முதல் நிலை, 2ஆம் நிலை சத்துக்கள் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸ்டாக வந்து இருக்குங்க. இந்த நுண்ணூட்டத்துக்கான ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நம்ம எருக்களை தவிர்த்து எருக்கள் புண்ணாக்குகள் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அது வந்து ஒரு தடவை வைக்கும்போதுங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு போட்டு பார்த்ததில், ஒரு ஏக்கர் இந்த எலுமிச்சை மரத்துக்கு உண்டான ஒரு 150 மரத்துக்கு வைக்கிற செலவு பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வந்துடுதுங்க. அதாவது வாங்குகிறோம், அதாவது டிராக்டர் எடுத்து நம்ம வாடகைக்கு எடுத்து கொண்டு போய் ஜேசிபியோ அல்லது ஆட்களை வச்சோ அதை அந்த டிராக்டரில் கொட்டி நம்ம காட்டில் கொண்டு வந்து ஒரு குழியில் வச்சு முழுசாக நம்ம பண்ணும்போது அது கிட்டத்தட்ட 15,000 வந்துடுதுங்க. ஸோ இது ஒவ்வொரு தடவையும் செய்யும்போதும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி வரும். அதை வந்து எப்படி வேறு வகையில் நம்ம கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த மீன் அமிலம் அப்படின்னு சொல்லி பரவலாக இயற்கை விவசாயிகள் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. இப்போ நானுமே வந்து இந்த மீன் அமிலம் வந்து தயாரிச்சிட்ருக்குறேங்க. ஏன்னா இதுக்கு அதிக நேரம்லாம் ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. மீனை நம்மளுக்கு வேஸ்டேஜாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் போனோம்னா வாங்கிட்டு வந்துடலாம் பக்கத்தில் எங்கேயாவது. அது வாங்கி நம்ம செஞ்சுக்கிறோங்க. அது எனக்கு வந்து டைம் கொஞ்சம் ஒத்து வரதுனால அதை நான் பண்ணிடுவேங்க. அப்புறம் பஞ்சகாவியா, இது வந்து என்னால் செய்ய முடியாத ஒரு பிரச்சனை. ஏன்னா டைம் பத்தாதுங்க. அது கரெக்டான மிக்ஸு கரெக்டான டைமில் நம்ம பண்ணி வைக்கணும். அதனால் இப்போ இந்த பஞ்சகாவியா அப்படிங்கிறது வந்து ஈரோடு அப்படி பகுதியில் இருந்தீங்கன்னா இந்த கோசாலை, சாவடிப்பாளையம் பக்கத்தில் கோசாலை இருக்குங்க. இது போக வேறு எங்கேயாவது கோசாலை இருந்ததுனாலும் பார்த்து நாட்டு மாடுகள் வச்சுருந்து அதில் தயாரிக்கிறாங்களான்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து வாங்கி இங்கே பண்ணும்போது அங்கே போய் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். அவங்க கோசாலையில் வந்து எல்லாமே நாட்டு மாடுகள் தான் வச்சுருக்காங்க. அதன் மூலிமா வர பொருட்களை வச்சு தான் இந்த பஞ்சகாவியா செய்கிறாங்க. இப்போ நம்ம நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் பற்றி உங்களுக்கு சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதுதான் வச்சுங்களேன். இந்த மீன் அமிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தலைச்சத்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால தான் நம்ம வந்து இந்த மரங்கள், கன்றுகள் வச்சதுலேருந்து ஒரு 3 வருஷம் வரைக்குமே இந்த மீன் அமிலம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. இப்போது மாதம் ஒரு முறை மீன் அமிலம் தெளிக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து வருடம் முழுதும் வந்து 12 தடவை வருதுங்க. 12 மாதமுக்கு மீன் அமிலம் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு 4 மாதம் மீன் அமிலம் கொடுக்கலாம். அப்புறம் பஞ்சகாவியை ஒரு தடவை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மீன் அமிலம் அப்படி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டே வரலாங்க. ஸோ மீன் அமிலம்ல பொறுத்த வரைக்கும் இந்த தலைச்சத்து கொஞ்சம் ஜாஸ்தி, மணிச்சத்து 25%, அதேமாதிரி சாம்பல் சத்து வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் நம்ம பூ பூத்து காய்கள் வர வரைக்குமே இந்த மீன் அமிலம் வந்து பயன்பாட்டில் கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கலாங்க. பஞ்சகாவியா அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்டாகவே இருக்குங்க. அதில் தலைச்சத்தும் இருக்குது, மணிச்சத்தும் இருக்குது, அதே சமயம் சாம்பல் சத்தும் இருக்குது. இது எல்லாமே
சரியான முறையில் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த சதவீதம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இதனோட அளவு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 20லேருந்து 30 ml கொடுக்கலாம். இந்த எலுமிச்சை மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுங்க. மற்ற தாவரங்களுக்கு தனி அளவு இருக்குது. ஏன்னா வந்து இலையினோட தன்மை வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுங்க. மற்றபடி மரப்பயிர்களுக்கு நம்ம வந்து இந்த அளவு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் போரான் பற்றி நான் சொல்லியிருந்தேன். போரான் வந்து எப்படி இயற்கையாக பண்ணுறது அப்படிங்கிறது இந்த எருக்க கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. எருக்க இலை எடுத்துகிட்டு வந்து அது கரைசல் ரெடி பண்ணுவாங்க. அது வந்து இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து போரான் 20 அப்படின்னு சொல்லி இப்போ கடைகளில் விற்கிதுங்க. அதை வாங்கி பயன்படுத்தலாம். இது இயற்கை முறையில் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ண, அதாவது அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தாங்க. அதனால் தைரியமாக நம்ம பண்ணலாம். இதனோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அளவு வந்து கூட்டக்கூடாது. நம்மளுக்கு காய் நல்லா பூக்கணும், வெடிப்பு இல்லாமல் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அளவு ஜாஸ்தி கொடுத்துடக்கூடாது. மெயினாக அந்த காய் வெடிப்பை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த போரான். அதே மாதிரி பூ பூக்கிற சமயத்தில் நம்ம இதை வந்து தெளிக்கிறது நல்லது. அது சம்மந்தமான நம்ம சார் பிரிட்டோராஜ் சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பஞ்சகாவியை தயாரிக்கிறத பற்றியும் ஒரு விளக்கமான ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த 2 வீடியோவும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அப்புறம் போரான் சத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரிவேட் அர்கா சிட்ரஸ். இது வந்து நம்ம இந்திய தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு அவங்க வந்து இந்த அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களுக்கும் ஒரு திரவ வடிவிலையும் ஒரு பவுட்ரு வடிவிலையும் ஒரு மருந்துன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபெர்டிலைசர், ஒரு உரம் அப்படிங்கிற மாதிரி தயாரிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஆர்கானிக்கில் தான் அவங்க சர்டிஃபை பண்ணி அவங்க வந்து இந்த கண்டுபிடிப்பை வந்து அங்கீகாரம் வாங்கி, அதாவது லைசன்ஸ் வாங்கி வெளியும் சந்தையில் கம்பெனிகளுக்கு மூலிமா வந்து விற்கிறாங்க. அவங்க லேபிள் போட்டு தான் இந்த ப்ராடக்ட் வருது. அது அவனோட படங்கள் அடுத்த இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஹியூமிக் ஆசிட். இது வந்து என்னென்னா ஒரு நிலக்கரி படிவத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. கரையேன்னு இருக்கும், கருப்பாக கிரானியூல்ஸாக இருக்குங்க. ஒரு கருப்பு மண் அப்படி கையில் பிடிச்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். இது வந்து திரவ வடிவில் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இது வாங்கும்போது கிலோ, அதாவது அந்த கிரானியூல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு பவுடர் ஃபார்மோ அல்லது ஒரு மண் மாதிரி இருக்குங்க, அதை மட்டும் வாங்குங்க. லிக்விடாக ஏன் வாங்க வேணாம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அது ஒரு கிராம் எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி பூராமே கருப்பு கலரில் மாறிடுங்க. அது மாறும்போது உங்களுக்கு திரவ வடிவத்தை வாங்கினீங்கன்னா அது கரெக்டான ரேஷியோவா அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் வந்து இது வந்து கிலோ கணக்கில் வாங்கிக்கிங்க. இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம். இது ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மண்ணோட இறுக்கத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க, அதாவது லூஸ் பண்ணி கொடுங்க. இப்போ மண் ரொம்ப இறுகி இருந்தால் அந்த வேர் வந்து சரியாக படர முடியாது. இந்த மண் இறுக்கத்தை அது குறைக்கும் போது அந்த வேர்கள் வந்து ஈஸியாக வந்து படர்ந்து செல்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு வளர்ச்சி நல்லா வருங்க. இந்த ஹியூமிக் ஆசிட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது சம்மந்தமான வீடியோ இருக்குது, பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். அப்புறம் உயிர் உரங்கள். இது வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அவங்க கண்டுபிடிச்சதுங்க. இது வந்து பாக்டீரியா வகையை சேர்ந்த உயிர் உரங்கள். இப்போ நம்ம தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதே வந்து திரவ வடிவில் பவுடர் ஃபார்மில் வந்து பாக்டீரியாக்களை உருவாக்கி அவங்க கொடுங்குறாங்க. இந்த அசோஸ்பெர்லிங் அப்படிங்கிறது நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க, அந்த வகையான பாக்டீரியா. அதே சமயம் பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியான்னு சொல்லி நம்ம வேளாண் துறையிலையோ இல்லை தோட்டக்கலை துறையிலையோ நீங்கள் அணுகுனீங்கன்னா இது 1 லிட்டர் நான் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேங்க அவங்கள்ட்ட. ஸ்கீமில் சில டைம் வந்து கம்மி பண்ணி கூட கொடுப்பாங்க. ஆனால் அந்தந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறது தெரியாது. நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டோ அல்லது நேரில் போய் பார்த்தோம்னா வாங்கிட்டு வந்துடலாங்க. இது வெளியில் மார்க்கெட்டில் எங்கேயும் வாங்காதீங்க, நம்ம துறையில் மட்டும் வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த நியூட்ரிவைட் அர்கா சிட்ரஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனோட ஒரு படம் தான் இந்த இது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் பெங்களூரு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பொருள் தாங்க. வெளிச்சந்தையில் வந்து அவங்க லைசன்ஸ் மூலிமா தான் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. அமேசானில் இது கிடைக்கிறதுனால நான் ஒரு ஆர்டர் போட்டேங்க. அதை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் ப்ராடக்ட் வரல. அது வந்ததுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக தனியாக போடுறேங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே தண்ணியில் கரைக்க முடியாதுங்கிறது இந்த லிங்க்கில் போய் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஒரு அட்ஜஸ்டன்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, எண்ணெய் நம்ம எப்படி தண்ணியில் கரைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து இது இருக்குங்கிறது என்னோடய ஒரு அனுமானம்.
எண்ணெய் நம்ம தண்ணியில் கரைக்கிறதுக்கு வந்து நம்ம பூந்தி கொட்டை கரைசல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதை கூட நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த அர்க்கா சிட்ரஸ் பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கும்போது அதையும் சேர்த்து பண்ணிடுறேங்க. அப்புறம் நம்ம அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடிச்ச அந்த அசோஸ்பெர்லம் பாஸ்போபாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா பற்றின விளக்கம் தான் இந்த 2வது லிங்க்கு. அதனோட படத்தையும் இணைச்சிருக்கிறேங்க. நீங்கள் இந்த லிங்க்கு போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், அதனோட முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நியூட்ரிவைட் வந்து எலுமிச்சை மரம் மட்டும் இல்லைங்க, இது சிட்ரஸ் வகையை சேர்ந்த அனைத்து மரங்களுக்கும் நம்ம தெளிக்கலாங்க. இதில் கொழுமிச்சை, எலுமிச்சை, உங்களுக்கு ஆரஞ்சு, இந்த மாதிரி சிட்ரஸ் வகையை சேர்ந்த அனைத்து மரங்களுக்கும் நம்ம இது தெரிக்கிற மாதிரி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பதிவின் இறுதியாக அந்த நுண்ணூட்டங்களின் சந்தை விலை பற்றியும் பார்த்துருவோங்க. அதை பார்த்துட்டு நம்ம இது வந்து ஒரு லாபகரமான சாகுபடி அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்துட்டு வரோம். இந்த பகுதியில் எதுக்கு உண்டான செலவுகள் எவ்வளோங்கிறதையும் நான் இங்கே பட்டியலிட்டுருக்குறேங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ வளர்ச்சி ஊக்கி, அதாவது நுண்ணூட்டங்கள் அப்படிங்கிறது வந்து மீன் அமிலம் நீங்கள் தயாரிக்கும் போது ஒரு அடிப்படை செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 50 ரூபா தான் வருங்க. ஏன்னா நம்மளுக்கு மீன் வந்து காசு வாங்குறது இல்லைங்க. சில பேர்த்திட்ட வந்து போய் வாங்கியிருக்கேன், அவங்கெல்லாம் காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. வேஸ்ட்டு தானே, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, விவசாயத்துக்கு தானே பண்ணுறீங்க அப்படின்னு பெருந்தன்மையாக கொடுத்துட்றாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே போய் வாங்கும்போது மட்டும் சில பேர் வந்து ஒரு அமௌண்ட் வாங்குகிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீயான்ட்டு இல்லை, அது வந்து கிடைக்குதுன்னு கொடுக்குறாங்க. இல்லைன்னா நம்ம இது பயன்பாடு வந்து ஜாஸ்தி, நமக்கு 10 கிலோ 20 கிலோ கணக்கில் நம்ம வாங்குகிறோம். அப்படிங்கும்போது ஒரு அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அது வந்து நான் தயாரித்த வரைக்கும் எனக்கு ஒரு 50-60 ரூபா தான் வருங்க. இது ஒரு நாட்டு சர்க்கரை செலவு மட்டும்தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வெளியில் கிடைக்கிது. அந்த நாட்டு சர்க்கரையை வாங்கி மீனும் தயாரிச்சிடுறாங்க. இதே மீன் அமிலம் வந்து வெளிச்சந்தையில் பிராண்டட் லேபிள்லாம் போட்டு 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. பொருள் தரமாக இருந்தால் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் அது ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அடுத்ததாக பஞ்சகாவியை பற்றி சொன்னேன். அதே முறை தான், பஞ்சகாவியா செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு மூலப்பொருட்களின் விலையை நான் கணக்கு போட்டு பார்த்ததில் ஒரு 50 ரூபா வருது. இது வெளி சந்தையில் 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இப்போ ஈரோடு பகுதியில் சாவடிப்பாளையம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒரு 130 ரூபா ரேஞ்சில் விற்கிறாங்க. மாறும், விலை வந்து ஏற இறங்க தான் இருக்குது. இப்போ 130 ரூபா கடைசியாக வாங்கினது. ஸோ அது உங்களுக்கு இப்போ அப்ரோச்சபுளாக இருக்குது, நீங்கள் போக முடியும் அப்படின்னா அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க. அப்புறம் போரான் பற்றி சொல்லியிருந்தேன். போரான் வந்து ஒரு கிலோ 270லேருந்து 800 ரூபா வரைக்குமே இருக்குது. குவாலிட்டி வித்தியாசப்படுது. ஒரு நல்ல குவாலிட்டி வாங்கும்போது ஒரு 800 ரூபா வந்துடுதுங்க. நியூட்ரிவைட் அர்க்கா சிட்ரஸ் இதை வந்து அவங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் மூலிமா வந்து சேல் பண்ணுறதுனால அது வந்து 525 ரூபா ஒரு கேஜி. நான் அமேசானில் போட்ட ஆர்டர்னோட ப்ரைஸுங்க. ஹியூமிக் ஆசிட் அதே மாதிரி தான், ப்ரைஸ் மாறுபடுதுங்க. 270லேருந்து 500 ரூபா வரைக்குமே கிடைக்கிது. நீங்கள் நல்ல குவாலிட்டி இருக்கும்போது அந்த ப்ரைஸும் கொடுத்து வாங்கலாங்க. புண்ணாக்கு அப்படிங்கிறது நான் வாங்கின ப்ரைஸ் தான் போட்டிருக்கேங்க. 40 ரூபா ஒரு கேஜிங்க. ஒரு மூட்டை எடுக்கையில் 1500 ரூபா. இந்த 5 புண்ணாக்கையுமே கலவையாக வச்சு விற்றுருக்காங்க. அதை நம்ம இந்த ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒன்றொன்னையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் அளவு முன்ன பின்ன மாறி போயிடும். அதனால தான் அவங்களே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து எரு சொல்லி வச்சுருக்கேன். அது கிடைச்சிருக்கும்போது எல்லாமே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குங்க. அப்புறம் உயிர் உரங்கள் வந்து நம்ம வேளாண் துறை அவங்ககிட்ட வாங்கும்போது கடைசியாக நான் வாங்கின அமௌண்ட்டுங்க, இது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு தெரியல, 150 ரூபா ஒரு லிட்ரு வருதுங்க. இந்த பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பெர்லியம், பொட்டாஷ் பாக்டீரியா இது எல்லாமே வந்து 150 ரூபா ரேஞ்ச் வருதுங்க ஒரு லிட்டர். அடுத்ததாக நம்ம இந்த செலவினங்கள் எப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஏன்னா இந்த நடவு செஞ்சதுலேருந்து நம்மளுக்கு காய்கள் காய்க்கிற வரைக்கும் உண்டான செலவுகள் வந்து நம்ம பட்டியலிட்டுட்டு வரோம். இந்த நுண்ணூட்டங்கள் உரங்கள் கொடுக்குறதுக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில முறைகள் 3 வகையாக பிரித்து கொடுத்துருக்குறேங்க. இப்போ வந்து ஒரு தடவை நம்ம தெளிக்கிறோம் அப்படின்னாவே ஒரு மரத்துக்கு வந்து 2000 ரூபா செலவாகுதுங்க. இந்த உரங்களை வாங்கி நம்ம உயிர் உரங்களோ அல்லது நம்ம பஞ்சகாவியா, மீன் அமிலம் போன்ற பொருட்களை வந்து நம்ம தெளிக்கும்போது ஒரு மரத்துக்கு வந்து தோராயமாக ஒரு 2 ரூபா 50 காசு கணக்கு வருதுங்க. அதே மாதிரி தரைவழி கொடுக்கும்போதும் கிட்டத்தட்ட அதே அமௌண்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். நம்ம மருந்தினோட விலை வந்து மாறாது. நம்ம வெஞ்சுரியில் கொடுக்குறதுனால கொஞ்சம் அந்த அடிக்கிற கூலி மிச்சமாகும். ஆனால் இதே வந்து தரைவழியில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பேரல் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி
இந்த தரை வழியில உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் தண்ணி பாயும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுங்க. அது தரை வழியிலயும் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேங்க. இது எல்லாமே ஒரு ஆவரேஜ் தானுங்க. நம்ம வந்து எக்ஸாக்ட் கால்குலேஷன்லாம் போடல. அதே மாதிரி புண்ணாக்கு ஒரு தடவை வந்து வாங்கி வைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 40 ரூபா ரேஞ்சில் வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு மரத்துக்கு நான் 1 கிலோ அப்படிங்கிற கணக்கில் வச்சுருக்கேன். இப்போ எருட்கள் வந்து நான் முதல்லயே சொல்லியிருந்தேங்க. கிட்டத்தட்ட 15,000 வந்துருதுங்க ஒரு தடவை வைக்கும்போது. எப்படி 15,000 அப்படிங்கிறது, இந்த மாட்டு சாணம் வந்து நமக்கு எருவா கிடைக்கிறது வந்து ஒரு ரூ. 3000 நாட்டு மாடோட சாணம் சொல்கிறாங்க. அது ஏத்துக்கூலி இங்கே வந்து டிராக்டர் இதெல்லாம் கணக்கு பண்ணயில நம்ம இந்த தோட்டத்துக்குள்ளார வரும்போது கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 வந்துருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்கள வர வச்சு நம்ம குழி எல்லாமே சுத்தப்படுத்தி, அந்த குழிகளுக்கு எல்லாமே வந்து இந்த இதெல்லாம் போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் குழிய நம்ம சரி செஞ்சு அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஆட்கள் ஒரு குழிக்கு வந்து ரூ. 70 கேட்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 150 குழிக்கு கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட அது உங்களுக்கு ரூ. 10,000 கணக்கு வந்துருது. இந்த ரூ. 15,000ங்கிறது இதுதான் செலவுன்னு வச்சுக்கங்களேன். அதனால தான் நான் வந்து மாற்று எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உயிர் உயிர் உரங்கள் இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கிகள்லாம் நாம் செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் வந்து செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேங்க. இது நான் 3 வகையாக பிரித்து சொல்லியிருக்கிறேங்க. மாதம் இருமுறை நம்ம வந்து தெளிப்பான்கள் மூலியமாக தெளிக்கிறோம். இது வந்து ஒரு பராமரிப்பு அதாவது இந்த வளர்ச்சி முறையில் வந்து கொஞ்சம் வேகப்படுத்துறது. மாதம் இருமுறை இந்த பஞ்சகாவியா, மீன் அமிலம் அதெல்லாம் தெளிக்கும்போது உங்களுக்கு வளர்ச்சி சீராக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த எருக்கள் வந்து வருடம் ஒரு முறை தான் வந்து எருட்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வருடம் 2 முறை அதாவது மாதம் இருமுறையிலேயே நான் வந்து 2 முறை எரு கொடுத்தோம்னா மொத்தம் கிட்டத்தட்ட ரூ. 60,000 வருதுங்க. ஒரு மரத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 400 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துடுது ஒரு வருஷத்துக்கு. அப்படி ஒரு வருஷத்துக்கு எல்லா மரத்துக்கும் கணக்கு போடும்போது ஒரு 60,000 வந்துடுதுங்க. இதே மாதம் 3 முறை தெளிப்பு பண்ணுறோம். ஆனால் வந்து எருக்கள் வந்து ஒரு வாட்டி குறைச்சிட்றேங்க. இப்போ வந்து அதில் வந்து சேர்த்தி பண்ணுறோம். தெளிக்கிறதும் தரை வழியில் கொடுக்குறதையுமே சேர்த்தி பண்ணிவிட்டு, எருக்கள் வந்து மழை காலத்துக்கு முன்னாடி மட்டும் வச்சு விட்டுட்டு, மற்ற எல்லா காலங்கள்லையும் நம்ம இந்த தெளிப்பான்கள் வந்து ஜாஸ்தி பண்ணுறோம். மாதம் 3 முறை. இது வந்து 2வது ஆப்ஷனுங்க. இது நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன். நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சுக்கலாம். இல்ல என்னால குறைஞ்ச செலவு தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது, மாதம் ஒரு முறையாவது தெளிங்க. ஒரு முறையாவது இந்த எரு உரம், இந்த புண்ணாக்கு வகைகள வாங்கி வைங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 30,000 ஒரு வருஷத்துக்கு ஆயிடும். அப்படி 3 வருஷம் கணக்கு பார்க்கும்போது ஒரு ரூ. 1,20,000 இதில இருக்குங்க. இது எப்படி வேணாலும் நீங்க மாத்தி அமைச்சு, இன்னுமே மிச்சப்படுத்தி உங்களுக்கு வளர்ச்சி இருந்ததுன்னா, அது தகுந்த மாரி நீங்க மாத்தி அமைச்சு பண்ணுங்க. பட் நான் வந்து அது ஒரு குறைஞ்சபட்ச செலவு அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன வரவு வச்சிருக்கிறேன். அது நம்ம பார்ப்போங்க. நம்ம நம்ம செலவினங்கள் எல்லாத்தையும் பட்டியலிடும்போது, இது எப்படி என்னங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியும். அவ்வளோதாங்க. பகுதியின் நிறைவுக்கு வந்துட்டேங்க. உங்களுக்கான சந்தேகங்கள், இல்லை இதனால சம்மந்தப்பட்ட ஏதாவது ஆலோசனைகள் நீங்கள் சொல்ல வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. அந்த ஆலோசனைகள் கொடுத்தீங்கன்னா, அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம். மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.